இந்த இந்த வாய்ப்பு நமக்கு எப்படி அமைஞ்சதுன்னா, யோசிச்சுப்பாங்க, யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆரம்பிச்ச ஒரு இயக்கம் எப்படி அதற்குள்ள மக்கள் இவ்வளவு ஒரு ஆதரவு கொடுப்பாங்க, மக்கள் இந்த அளவுக்கு அந்த 2 கட்சியும் நிராகரிப்பாங்கன்னு யாருமே யோசிக்கல. அதற்கு காரணம் என்னன்னா, அந்த அளவிற்கு மக்கள் இந்த 2 கட்சிகளும் இந்த 60 வருடங்களாக தமிழகத்தை மாறி மாறி ஆண்ட 2 கட்சிகளும் அந்த அளவிற்கு இந்த மக்களை ஏமாற்றி அந்த பதவியை யூஸ் பண்ணி அவங்களும் அவங்க சொந்த குடும்பமும் அவங்க தான் கோடி கோடியா பணம் சம்பாரிச்சு கொள்ளையடிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து வெறுத்து போன மக்கள் தான் இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்காங்க. ஏன் இதை சொல்றேன்னா, இப்ப பாருங்க, இப்ப ஒவ்வொரு துறையிலும் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறப்ப அவங்க பண்ற ஒவ்வொரு தப்பா வெளியே வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு கான்ட்ராக்ட்லயும் பாத்தீங்கன்னா எவ்வளவு ரூபா, ஒரு 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு கான்ட்ராக்ட 200 கோடி 1000 கோடி மதிப்புள்ள ஒரு கான்ட்ராக்ட இன்னொரு 20% 30% அதிகம் உள்ள வேல்யூல நம்ம அவங்க கொடுத்திருக்காங்க. எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்க. அது மாதிரி ஒரு துறையில பல துறையில இது மாதிரி நடந்துட்டு இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு துறையிலும் இந்த மாதிரி டெண்டர் முறைகேடுகள்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதெல்லாம் தேவையான கான்ட்ராக்ட்லாம் நம்ம கேன்சல் பண்ணிட்டு புதுசாக நம்ம ஒரு டிரான்ஸ்பரண்டா கிளீன் கவர்மெண்டா நம்ம நடத்தக்கூடிய ஒரு தலைவர் தான் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். கண்டிப்பாக இந்த மக்கள் நம்ம சரியான கட்சிக்கு தான், சரியான தலைவருக்கு தான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மக்கள் இப்ப எல்லாரும் மனசுலயும் அந்த நம்பிக்கை வந்திருக்கு, சந்தோஷம் இருக்கு. இது நம்ம கட்சி, நம்ம அண்ணனோட கட்சி, நம்ம புள்ள கட்சி, நம்ம புள்ளைய ஆட்சி பண்றாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட ஒரு பெருமிதத்தோட எல்லாரும் இருக்காங்க. மக்கள் நம்ம தலைவர் சொல்லுவார்ல, எல்லாரும் நல்லா இருப்போம் சொல்லுவார்ல, அது மாதிரி மக்கள் இன்னைக்கு அமைச்சரவை கூட்டத்தில் கூட அதான் சொன்னாரு. மக்கள் சந்தோஷமா இருக்கணும், மக்கள் கஷ்டப்படக்கூடாது, மக்களுக்கு ஒரு நேர்மையான வெளிப்படையான ஒரு நிர்வாகத்தை கொடுங்க, யாரும் எந்தவித ஒரு தயக்கமும் இல்லாம ஒரு பயமும் இல்லாம கான்பிடண்டா வேலை செய்யுங்க, கான்பிடண்டா உங்க துறையில நீங்க ஒரு வெளிப்படையான ஒரு நிர்வாகத்தை கொடுங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்கக்கூடிய தலைவராக இருக்கிறார். அதனால இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம கட்சி வரப்போது உள்ளாட்சி தேர்தலாம் வரப்போது, நம்ம எப்படி உழைச்சோமோ அதே மாதிரி நம்ம நிர்வாகிகள் எல்லாம் இன்னும் உழைத்து உள்ளாட்சி தேர்தலிலும் நாம அதிக அளவுல இன்னும் சொல்ல போனா எல்லா இடங்களையும் வெற்றி பெற்று, எதுக்காக வெற்றி பெறணும்னா இன்னும் மக்கள் சேவையை இன்னும் அதிக அளவுல மக்களுக்கு கொண்டு போகணும். நம்ம உள்ளாட்சியிலும் நம்ம அதிகாரம் இருந்தாதான் இப்ப நம்ம என்னென்ன நம்ம செய்யணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் முழுசா மக்களுக்கு கொண்டு போக முடியும். இப்ப பல இடங்கள்ல பல ஊர்ல நம்ம உள்ளாட்சி பிரதிநிதிகளா இருக்கிற மற்ற கட்சியினர் நமக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம என்ன சொல்றோமோ அதெல்லாம் பண்ணாம வளர்ச்சி திட்டங்களை தடுத்து, நம்ம ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட், பொதுமக்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் செய்ய வேணாம்னு தடுத்துக்கிட்டு நம்ம வேண்டுமென்றே நம்ம கட்சிக்கு ஒரு அவப்பெயர் வரணும் அப்படிங்கிற கலங்க ஏற்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்காங்க. அதனால நமக்கு வர உள்ளாட்சி தேர்தலும் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கும் நம்ம இந்த பொது தேர்தலில் எந்த அளவிற்கு உழைத்தோமோ அதே அளவிற்கு, இன்னும் சொல்ல போனா அதை விட ஒரு படி அதிகமாக உழைத்து பெருவாரியான இடங்களில் நம்ம உள்ளாட்சி தேர்தலும் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீண்டும் ஒரு முறை நம்ம தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறி இந்த விழாவை ஏற்பாடு செய்த அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறிட்டு, அப்புறம் நம்ம மாண்புமிகு கழக பொதுச்செயலாளர் அவர்களுக்கு அட்வான்ஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.